இந்த உயிர்ல சம்பந்தப்பட்டவங்கல்ல சாந்தியும் ஒருத்தி, அவளும் வரட்டும். அவதான் எவனையோ இழுத்துட்டு ஓடிட்டால, அப்புறம் என்ன சொத்துல சொந்தம் கொண்டாடுறது? மேல படிங்க ஐயா. காமாட்சி, இந்த சொத்து பூரா சக்கரவர்த்தி சுயமா சம்பாதிச்சது. உயில படிக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதை கேட்க வேண்டியது உங்க எல்லாருடைய உரிமை. அவளும் வந்துடட்டமே. மாமா, பெரியப்பா, 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 பெரியப்பா. பெரியப்பாவுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. கடைசியில் அவரோட சாவுக்கு நானே காரணமாயிட்டேன். சாந்தி, அழாதம்மா. சக்கரவர்த்தியோட ஆத்மா சாந்தி அடைய ஒரே வழி இந்த உயில் தான். இத படிக்கிறேன், கேளும்மா. மாமா, நான் அவரோட சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் நான் அவர் மேல அன்பு செலுத்தல. அவர் என் மேல வச்சிருந்த பாசத்துக்கு மதிப்பே கிடையாது. அந்த பாசத்தை பணத்துக்கு விலை பேச நான் விரும்பல. சாந்திக்கு சொத்துல பங்கு வேண்டாமா? நீங்க படிங்க. மேல படிங்க. பெரியப்பாவோட ஞாபகார்த்தமா இந்த போட்டோ மட்டும் எனக்கு கொடுங்க, அதுவே எனக்கு போதும். குழந்தை ஆசையா பெரிய ஒரு போட்டோ கேக்குது. சாந்திமா, நீ எடுத்துக்கடா. சார், சீக்கிரம் உயில படிங்க. குடிக்க கொஞ்சம் மோர் தரீங்களா? நீங்க முதல்ல உயில படிங்க, உங்களுக்கு லஸ்ஸியே கலந்து தரேன். அட்லீஸ்ட் தண்ணியாவது கொஞ்சம் கொடுங்களேன். தண்ணி எடுத்து கூடா. நான் போயிட்டு வரதுக்குள்ள நீங்க உயில மாத்திருவீங்க. நீங்க முதல்ல உயில படிங்க, சீக்கிரம் சீக்கிரம் படிங்க. நிகழும் விபவாண்டு மாசி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்குள் கடக லக்னத்தில். இது என்ன கல்யாண பத்திரிகையா இல்ல உயில? மேட்டர் மட்டும் படிங்க. படிக்கிறேன். சக்கரவர்த்தி ஆகிய நான் என் முயற்சியாலும் உழைப்பாலும் சுயமாக சம்பாதித்த ஷெட்யூல் AB பிரிவுகளில் அடங்கிய ஸ்தாவர ஜங்கம சொத்துகள் அனைத்தையும் என் ஜீவன காலத்துக்கு பிறகு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்குள் என் உறவினர்களாகிய என் தம்பி கோடீஸ்வரன், அவன் மனைவி காமாட்சி, கோடீஸ்வரன் மகன் ஜக்கு, அவன் மனைவி கண்ணம்மா, திருமணமாகாத மகள் லலிதா திருமணம் செய்து கொண்டு அவளும் அவள் கணவனும், மற்றொரு தம்பியின் மகளாகிய சாந்தியும் அவள் கணவன் ஜீவாவும் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக, இந்த இடத்தை நல்லா கவனிக்கணும், ஒற்றுமையாக குடும்பம் நடத்தி முதலாக உயிருடன் குழந்தை பெற்றெடுக்கும் தம்பதிகளுக்கு கீழ்கண்ட சொத்துகள் அனைத்தும் சேரும். வழியாதீங்க, உயில படிச்சு முடிச்சாச்சு, நான் புறப்படுறேன். ஏங்க, உயில் பிரகாரம் யாருக்குமே குழந்தை பிறக்கலனா சொத்து என்ன ஆகும்? மொத்த சொத்தும் தர்மஸ்தாபனத்துக்கு போயிடும். இருட்ட போகுது, ஆக வேண்டியதை பாருங்க. என்னடா? சொத்து முழுக்க எனக்கு தான். நான் நேர போறேன், கண்ணம்மாவை கூட்டிட்டு வரேன். இன்னும் 10 மாசம் இந்த கையில குழந்தை, இந்த கையில சொத்து. கண்ணம்மா, இதோ வரேம்மா. ஐயோ 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 ஐயோ, உங்க அண்ணன் பந்தய குதிரை மாதிரி ஓடுறா, நீ நொண்டி குதிரை மாதிரி நிக்கிறியாடி. அந்த ஆளு வேற ஏடா கூட உயிர் எழுதி வச்சு என்ன படுத்துறான். அம்மா, உனக்கு குழந்தை பிறக்கணும்னா அப்பா வேணும், எனக்கு குழந்தை பிறக்கணும்னா புருஷன் வேணும். இப்ப நாம 2 பேரும் என்னமா செய்யறது? 2 பேரும் இடிச்சுக்கிட்டே சாவோம். நான் நம்ம சங்கத்துல இருக்கிறது நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்கல. சங்கமே 2ஆ உடைஞ்சிரும் போல இருக்கு. யாரு வேணும்னாலும் போகட்டும், நீ மட்டும் இருந்தா போதும். போறவங்க போகட்டும், இருக்கிறவங்க இருக்கட்டும். எனக்கு சொந்தமா பந்தமா நான் ஒரு அனாதை. ஐயா ஐயா ஐயா, பாப்பா வா. யாருங்க இவரு? சாமியார சேர வந்திருக்காரா? என் அண்ணனுடைய டிரைவர். என்ன விஷயம்? பெரிய ஐயா காரூபத்துல செத்து போயிட்டாரு. அண்ணா, உன்னை கடைசி காலத்துல என்னால பார்க்க முடியாம போச்சே. ஆமா, அந்த ராட்சசி என் சம்சாரம் எப்படி இருக்க? அவங்க உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. என்ன எதுக்கு தேடுற? உங்க அண்ணன் உங்க குடும்பத்துல யாருக்கு முதல்ல குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு தான் சொத்துன்னு உயிரிழந்து வச்சுட்டு செத்து போயிட்டாருங்க. அதனாலதான் உங்க சம்சாரம் குழந்தை பத்துக்கிறதுக்காக உங்களை தேடிட்டு இருக்காங்க. இந்த குளத்துல எனக்கு வாரிசா? நான் மச்சுவாயா? கண்ணம்மா, உள்ள வாமா. அப்படின்னு முதல்ல வீட்டுக்குள்ள வர ஆரத்தி எடுக்க வேண்டாம்? என்னங்க, கற்பூரத்துல எல்லாம் ஆரத்தி எடுக்கணும்? ஆரத்தி கற்பூரத்துல எடுத்தானே, சிகார் லைட்ல எடுத்தானே,
கற்பூரத்தை விட பெட்ரோலுக்கு தானே வேகம் ஜாஸ்தி. இப்ப வேகம் தானே முக்கியம். நீ வா. டேய், அவ அப்பா கிட்ட வயர் நெக்லஸ் வாங்கிட்டு இல்ல. இல்லையா? அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்த? குடும்பம் நடத்த, குழந்தை பெத்துக்க. இன்னும் 10 மாசத்துக்கு நீ வாயை திறக்க கூடாது. எங்களுக்கு எக்கச்சக்கமா வேலை இருக்கு. நீ வா கண்ணம்மா, வா. என்னங்க இது? முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கேன். பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போவீங்களா? பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவீங்களா? அதை விட்டுட்டு பட்ட பகல்ல இப்படி பெட்ல தள்ளுறீங்களே. பசிச்சா சமயக்கட்டுக்கு போறோம், பக்தி வந்தா பூஜை ரூமுக்கு போறோம். குழந்தை வேணும்னா பெட்ரூமுக்கு தானே வரணும். குழந்தைக்கு என்ன அவசரம்? நான் பணக்காரனா போறதே உனக்கு பிறக்க போற குழந்தை கையில தான் இருக்கு. கொஞ்சம் இரு. இது சொர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா. அடுத்த பாட்டு. பாலும் பழமும் கைகளில் ஏந்தே பவழவாயில் புன். இதுவா? ஓடி ஓடி உழைக்கணும். எங்க இது? இதெல்லாம் என்னங்க? எதுவும் பேசாத. மல்லிகைப்பூவை வாயில வச்சுக்க, அல்வாவை தலையில வச்சுக்க. ஐயோ, ஏன் இப்படி உளறீங்க? உளறேனா? பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்குதான் முதல் ஃபர்ஸ்ட் நைட். அம்மா, இந்த பால் புட்டில இது என்னவா? இதுக்குள்ள இன்னும் என்னெல்லாமோ இருக்கு. இது என்ன தெரியுமா? இதான் மொபைல் ஃபர்ஸ்ட் நைட் பேக். ரெடியா? நீங்க தொடாதீங்க. தொடக்கூடாதா? ஏன் கண்ணம்மா, ஏன்? நியாயமா 3 நாள் நான் திண்ணையில தான் இருக்கணும். திண்ணையில இருக்கணுமா? சனியனே, ஒரு உலக்கைய பக்கத்துல வச்சு படுத்துக்க. ஐயோ, பூவெல்லாம் ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? எங்க எடுத்துட்டு போறீங்க? ஜூலிக்கு எடுத்துட்டு போறேன். ஜூலியா? ஆமா, ஜூலி நாய். நாயா? நாய் தெரியாதா? லொல்லுள். கண்ணம்மா, உனக்கு குட் நைட். ஜூலி, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். இதோ வரேன். ஏன் இப்படி லொல்லன்னு குளிச்சிட்டு போறாரு? என்னப்பா பையோட போற? புள்ள பிடிக்க போறேன். புள்ளையா? என்ன நாயா? ஆத்தி, இவன் போற போக்க பார்த்தா புள்ளைய பிடிக்கிற மாதிரி தெரியல, நாய பிடிக்கிற மாதிரி இல்ல போறான். கண்ணம்மா, என்னம்மா செய்யற? ஒண்ணு இல்ல, உலக்கைய தேடுறேன். உலக்க மாதிரி அவனை விட்டுட்டு நீ நிஜம் உலக்கைய தேடிக்கிட்டு இரு. நல்ல வேலை, குண்டக்க மண்டக்க எதுவும் நடக்கல. எப்படியாவது 3 நாளைக்குள்ள என் புருஷனை கண்டுபிடிச்சாகணும். என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, எல்லாம் உன் நன்மைக்குதான் சொல்றேன். அவன் என் சக்கரத்தி மகனா இருந்தாலும் அவன் நடவடிக்கை சரியில்லை. கண்டவ பின்னாடி சுத்தறான், சூதாடுறான். அத வரு, நீ பேசாம ஊருக்கு போயிடும். நான் எதுக்கு ஊருக்கு போனோம்? ஐய, விவரம் தெரியாத பொண்ணா இருக்கிறியே. உன் கழுத்துல இருக்கிற நகைக்காகத்தான் அவன் இங்க கூட்டி வந்திருக்கான். ராத்திரியில தூங்கும் போது கழுத்தை நெரிச்சு கொன்னாலும் கொண்டுருவான். இந்த மதுரைக்காரி கழுத்துல அவ்வளவு சீக்கிரம் யாரும் கைய வைக்க முடியாதுன்னு இந்த கோயம்புத்தூர்காரிக்கு தெரியாம போச்சு. காமாட்சி, ஒன்னதான் பாக்க வந்த. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. என்னத்த கொடுத்து வச்சவோ? ஏசி ரூம்ல இருந்தா வேர்க்குது, பஞ்சு மெத்தையில படுத்தா வலிக்குது, பால் பழத்தை சாப்பிட்டா கசக்குது. இந்த குறைய சிவன் கோயில்ல சாமியாரா இருக்காரே உன் புருஷன், அவர்கிட்ட போய் சொல்லு, அவர் தீர்த்து வைப்பாரு. எத? ஏன் புருஷன் சிவன் கோயில்ல சாமியாரா இருக்காரா? அங்க இருந்து எல்லார் குறையும் தீர்த்து வச்சிட்டு இருக்காரு. என் குறைய தீர்க்க வக்கில்ல, இந்த ஆளு ஊர்ல உள்ளவங்க குறையெல்லாம் தீர்த்துக்கிட்டு இருக்காரா? இரியா, வர்ற. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதை வாங்கிக்கோங்க. கையை நீட்டுங்க. என்னது இது? துளசி தீர்த்தம். இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம். பெருமாளுக்கு தானே வருதோ, நமக்கு என்ன? வா. ஐயோ, தொடாதீங்க, தொட்டா பாவம். ஐயோ, இத்தனையும் சாப்பிட்ட பிறகு தொடாதுன்னா நான் இப்ப என்ன செய்வேன்? ஜூலி, எங்க அவரு? இன்னைக்கு சனிக்கிழமை தானே போயிட்டாரு. வரட்டும், ஞாயிற்றுக்கிழமை பாத்துக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா. என்ன ரூமுக்குள்ள அம்மாவை கூப்பிடுற? உங்களுக்கு குறும்பு தான். என்னது பூவா குத்தி வச்சிருக்கியே? உங்களுக்கு பூவாலே கொடி கட்டலான்னு பாக்குறேன். கொடியா? நம்ம என்ன கட்சி ஆரம்பிக்க போறோம்? கட்சிக்காக இல்லங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்க போதே முதலிரவு, அதுக்குதான். அதுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா? இது என்ன வெங்காயம்? நம்ம முதலிரவுக்கு தான். ஐயோ, முதலிரவுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு வருவாங்க, நீ வெங்காயத்தை வாங்கிட்டு வந்திருக்கியே. உரிச்சு தின்னுங்க. இத உரிச்சா தண்ணி வருமே. தொட்டச்சுக்கலாம். இது பாருங்க, இது பூரா நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஒண்ணு தருவேன். என்ன தருவாய்? சொல்லுங்க. தெரியுமே. சொல்லுங்க. சொல்லிருவேன். சொல்லுங்கண்ணா. பீடா. பீடாவா? சரி, அதுக்கப்புறம் என்ன தருவேன்? இப்ப கரெக்டா சொல்லிருவேன். சொல்லுங்க. சொல்லிருவேன். சொல்லுங்கண்ணா. சோடா. போடா. பாரு, என்னது இந்த தூக்கம் தூங்குறா?
முதலுக்கே மோசம் வந்துரும் போல இருக்க. என்னங்க உயிலே உயிலே, ஐயோ பாலெல்லாம் தயிரா பதியாடுறீங்க. தயிரா எங்க இருக்கு? குடிச்சு ரொம்ப நாளாச்சு. குடிச்சுட்டு வெட்டி தோக்கந்துங்கறியே. ஐயோ நீ எல்லாம் உருப்படியாயா? இது பாரு, இப்படி திட்டின நான் திரும்பவும் சாமியார போயிருவேன். ஐயா என் கண்ணு என் ராசா. பால குடி தயிர குடி, ஆனா வீட்டை விட்டு விட்டு போகாதீங்க. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு நடக்காமையா போயிடும். என்னங்க இந்த வெங்காயத்தை அப்படியே துண்ணுங்க. இப்படியே தின்னா வாய் கிழிஞ்சிருமே. தச்சுக்கலாம். தச்சுக்கிறதுக்கு என்ன துணியா? பல்லு பல்லு. பூ குடுமா. என் கையில பூ வாங்குற இன்னும் 3 மாசத்துல கண்ணாலம் தான். போமா. என்ன மாமு பொண்ணு படம் காமிச்சிட்டு போகுது? கண்ணால ஜாடை காட்டிட்டு போறா, போய் பார்க்கலாமா? ஏய் நில்லு. என்ன ரேட்டு? 2 ரூபாய் தாயா. 2 ரூபாய் தானா? ரொம்ப சீப்பா இருக்கடா. இதுவே நான் அதிகம் நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா. யோ இன்னையா கை பிடிக்கிற? ஏண்டி கண்ணடிச்சு கூப்பிட்டு ரேட்டும் பேசிட்டு தகராறு வர பண்றியா? யோ நான் பூ வேலையை தான் சொன்னேன், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. கெட்ட பசங்க. கெட்ட பசங்களா? வாடே. ஏய் நில்லு. ஏய் போடா நில்லு. ஏய் யாராச்சும் காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்னம்மா என்னாச்சு? அவனுங்க என்ன துரத்திக்கிட்டு வராங்க. டேய், இந்த சவுக்கடி சந்திரகாந்த பத்தி உங்களுக்கு தெரியாது. உள்ள கால வச்ச என்னடா செய்வ? நான் சொல்றது இல்லடா, எல்லாம் செயல் தான். இல்லண்ணே எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணி எங்களை மன்னிச்சிருங்க அண்ணி. மன்னிச்சிட்டேன், போடா. ஏங்க, ரொம்ப நன்றிங்க. இந்தாமா, இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்கிறாத. எந்த வேலை? கண்ணடிக்கிற வேலைதான். கண்ணடிக்கிறது எனக்கு வியாதிங்க. அது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன விரட்டிட்டு வந்தாங்க. ஐயோ, அநியாயம் அவங்கள போட்டு அடிச்சுட்டனே. எங்க அடிச்சீங்க? பந்து அடிப்பீங்களே. அப்ப நான் வரேன். நல்ல வேலை, இவளுக்கு கண்ணடிக்கிற வியாதி இருந்துச்சு. முத்தம் கொடுக்கிற வியாதி இருந்தா 3வது உலக யுத்தமே ஆரம்பிச்சிருக்கோம். ஐயோ, எனக்கு ஒட்டிக்கிருச்சா? எனக்கு வேலை கிடைச்சதா? எங்க கிடைச்சது? தட்டுங்கள் திறக்கப்படும். நாங்க தட்டி தட்டி கையில இருக்க ரேகை தான் போச்சு. இனிமே தட்டி புண்ணியல்ல, உடைச்சு பார்த்தா தான் சரிப்படும் நினைக்கிறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, இந்த முரட்டு குணத்தை தான் விட மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? அப்பா ஏன் இப்படி கத்துறீங்க? அமைதியா யார்கிட்டயும் வேலை கேட்க கூடாதா? கேட்டு வாங்குறது பிச்சை, அடிச்சு வாங்குறது உரிமை. ஏங்க இப்படி கோபப்படுறீங்க? எனக்காக உங்க கோபத்தை விடக்கூடாதா? இனிமே கோபப்பட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணித்தாங்க. எனக்காக நீ எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்க. உனக்காக நான் என்னோட கோபத்தை விட, இது சத்தியம். எதுக்கு இந்த மோதிரம்? ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுதான் பழைக்கணுங்கிறது இல்ல, தொழில் செஞ்சு கூட பழைச்சுக்கலாம். தொழிலா? என்ன சொல்ற? நான் உங்களை முதலாளியாக்க போறேன். முதலாளியா? எப்படி? இத கொண்டு போய் விக்கிறீங்க, ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க. நீ சொல்றது நல்ல யோசனையா தான் இருக்கு. ஆனா என்ன வியாபாரம் ஆரம்பிக்கலாம்? போட்டி கடை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அம்மா அம்மா, மாப்பிள்ளை எப்படி இருக்காருமா? நீ திங்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு நினைச்சேன். இப்படி ஒரு ஆளை பிடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. அவர் இருட்டுல பிடிச்ச குழக்கிட்ட மாதிரி அழகா இருக்கார்ல, அப்படியே கடிச்சு திங்கணும் போல இருக்குமா? அடியா சின்ன கட்டவள. யாரது? நாங்க தாங்க. ஓ நீயா? இது யாரு, உங்க அக்காவா? அக்காவா? இல்ல, எங்க அம்மா. அம்மாவா? என்னால நம்பவே முடியலையே. கிண்டல் பண்ணாதீங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா என் பொண்ணு. ஆமா. என்னம்மா கண்ணடிக்கிற? அவளோ கண்ணடிச்சிட்டா, நீங்களோ கைய புடிச்சிட்டீங்க. ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கலங்க. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு நடக்க போகுது. அதனால 2 பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணிடலான்னு பாக்குறேன். இந்த ஒருமா, எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. பரவாயில்ல. சொந்த மொத்தம் எதுவும் கிடையாது. பரவாயில்ல. சொத்து பத்து எதுவும் கிடையாது. பரவாயில்ல. என்கிட்ட இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். என்னது? என்னோட சவுக்கு. இதுதான் ஆம்பளை கழகு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு தகுதியே போதும்.
நாளைக்கே சிம்பிளா கோவில்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்போ உங்க இஷ்டம். ஏய், என்ன இந்த போடு போடுற? எனக்கு பழம்னா ரொம்ப பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? பாயனா ரொம்ப பிடிக்கும். வேற? சாயானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போதும் போதும் சாப்பிட்டது. இப்படி வா. என்னாச்சு? முள்ள புடியா வலிக்குது. இது கரல கட்ட சுத்தின கையே அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆமா, என்ன உனக்கு பிடிக்குதா? என்னை விட எங்க அம்மாவுக்கு தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, நீதான் எனக்கு சரியான மாப்பிள்ளைன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. என் பர்சனாலிட்டி அப்படி. சமுத்திரி அலட்சணம்னு கேள்விப்பட்டிருக்கியா? அத்தனை எனக்கு தான் நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும். அதுக்குதான் உன்னை எனக்கு கட்டி வச்சிருக்காங்க. குழந்தைய? அப்பதான் எங்க பெரியப்பாவோட சொத்தெல்லாம் எங்களுக்கு வரும். என்னடி சொல்ற? ஒரே குழப்பமா இருக்கு. ஐயா, உனக்கு உயிர் விஷயம் தெரியாதா? சரியான மக்கு மக்கு. நானாடி மக்கு? எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. காசு கொடுத்து பொம்மையை விலைக்கு வாங்குற மாதிரி என்னை வாங்கலான்னு பாக்குறீங்களா? நான் தலையை ஆட்டுற பொம்மை இல்லடி, தலையை வெட்டுறவன். தலையை வெட்டுவியா? அப்படின்னா நீ கறிக்கடையில வேலை செய்யற? ஏண்டி என்ன திமிரா பேசுற? ஆத்தாலும் மகளும் சேர்ந்து நாடாம ஆடுறீங்க. உங்க அக்கிரமத்துக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். அப்ப சாந்தி முகூர்த்தம்? சாந்தி முகூர்த்தமாவது பூந்தி முகூர்த்தமாவது வேணும். இருடி, வேட்டி கட்டி வரேன். அம்மா, அந்த ஆளு என்ன அடிக்கிறாம்மா. அடிக்கிறானா? அம்மாடி, புருஷன்னா அடிக்கத்தான் செய்வாரு. அடிக்கிற கைதான் அணைக்கும். அணைச்சாதான் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்துச்சு சொத்து கிடைக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அந்த ஆளு கையால அடிக்கல, சவுக்கால அடிக்கிறான். சவுக்கால அடிக்கிறானா? ஏய் அத்தகாரி, மாப்பிள, என்ன புள்ள கொடுக்குற மிஷின் நினைச்சியா? உங்க சதிக்கெல்லாம் நான் உடந்தையா இருக்க மாட்டேன். இது சவுக்கு பிடிக்கிற கையி. மாப்பிள கோபப்படாதீங்க. அறியாத பொண்ணு மிரண்ட போது பக்குவமா நடந்துக்குங்க. பக்குவமா? சுக்கா பண்ணிவிட சுக்கா. உள்ள போய் ஒரு மூலையில படு. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. நான் உன் கூடயே படுத்துக்கிறேம்மா. மாப்பிள மாப்பிள, இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு நாள் என்னோட படுத்துக்கிட்டு மாப்பிள. அவ என்ன கட்டிக்கிட்டாளா இல்ல ஒன்ன கட்டிக்கிட்டாளா? ஏய் போடி, போடி. ஏய் போடி. ஏய் ஐயோ, ஆத்தி புள்ள குடுப்பான்னு பார்த்தா பில்லா மாதிரி இந்த அடி அடிக்கிறானே. கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய். இந்தாப்பா என்னம்மா? வெண்டைக்காய் எப்படிப்பா? கிலோ 1.5 ரூபாமா? ஒரு 1/2 கிலோ போடு. போடுறேன். கொசுரெல்லாம் இங்க கிடையாதுமா. ஆமா, என்ன கடைக்காரரு, கத்திரிக்காய் கிலோ என்ன 3 விலை? ரூபாமா? என்ன அநியாயமா விலை சொல்ற? 2 ரூபாய்க்கு போடக்கூடாதா? ஏமா பஸ் டிக்கெட்டை விலை குறைச்சா கேக்குறீங்க? சினிமா தேட்டர்ல 4 ரூபா டிக்கெட்டை 2 ரூபாய் நான் கேக்குறீங்க? அப்புறம் ஏமா இங்க மட்டும் இப்படிலாம் பேசுறீங்க? அடேங்கப்பா, என்ன இவ்வளவு கராரா பேசுறீங்க? என்னம்மா பண்றது? கராரா பேசி வியாபாரம் பண்ணலன்னா என் பொண்டாட்டி என்னை வீட்டை விட்டு வெளில துரத்திடுவா. உங்க பொண்டாட்டி என்ன அவ்வளவு குடும்பக்காரியா? பொம்பளையா அவ? பஜாரி, ராட்சசி, வாயாடி, ரொம்ப மோசமான பொண்ணு அது. பாவங்க நீங்க, எப்படி அவளோட குடும்பம் நடத்துறீங்க? என்ன பண்றது? தாலி கட்டிட்டானே. நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? அதுக்கு தான். சரி சரி, ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் போடு. சொத்த கத்திரிக்காவா போட்டுறாத. அப்புறம் ஏன் சொத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன்னு என் புருஷன் என் பல்ல உடைச்சிருவாரு. ஏமா உன் புருஷன் என்ன அவ்வளவு கோவக்காரனா? அதை ஏன் கேக்குற? மனுஷனாவே முரட, முன்கோபக்காரன். சுருக்கமா சொல்ல போனா இந்த பேட்டை ரவுடி. பாவமா நீ. எப்படிமா அவனோட குடும்பம் நடத்துற? என்ன பண்றது? தாலி கட்டிட்டாரே, நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அதுக்குதான். அடக்கமான பொண்ணுக்கு கொடுமைக்கார புருஷன். என்னையா பண்றது? சாந்தமானவனுக்கு சண்டைக்கார பொண்டாட்டி இல்லையா? இந்தா வர்றேன், வீட்டுக்கு வாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய். சாந்தி, சாந்தி, என்ன வியாபாரம் எல்லாம் எப்படி இருந்தது? நல்ல லாபமா? வாய மூடி. ஏண்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன என்னடி சொன்ன? நான் முரட்டனா? முன்கோவியா? அப்புறம் ஏதோ ஒண்ணு கடைசியா சொன்னியா? பேட்டை ரவுடி அடி நானே ஓட்டனா? யோ நிறுத்தியா? நீ மட்டும் என்ன பஜாரி, அரக்கி, பாயாடி அப்படி எல்லாம் சொல்லமாயா? என் முன்னாடியே சேலையை வரைஞ்சுக்கிட்டியா நீ? நான் எதுக்கு வரைஞ்சு கட்டினேன் தெரியுமா? எதுக்குடி? எதுக்கா? இதுக்குதான். என்னங்க? சரி சரி, சாப்பிடுவாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டா பசிக்காது. என்ன சமையல்? இன்னைக்கு கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், அப்ப 1/2 கத்திரிக்காய். கிலோ கத்திரிக்காய் காலி. ஜக்கு, ஜக்கு, ஜக்கு,
ஜக்கு யாருடைய மணியே? நான் ஜூலி, ஜக்கோட லவர். ஓ, நீதான் அவனோட செட்டப்பா? செட்டப் இல்ல, 12. ஆமா, இவ்வளவு क्वेश्चन கேக்குறீ, நீ யாரு? நான் தான் அவனோட அம்மா. ஆண்டி, ஹலோ. ஆசீர்வாதம் பண்றவனா இல்லம்மா? அதுக்கு ஒருத்தி இருக்கா, கூப்பிடுறேன். கண்ணம்மா, கண்ணம்மா. என்னத்த கூப்பிட்டீங்களா? என்னம்மா அது கையில? மாவட்ட கையோட வந்துட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும். இது யாருன்னு தெரியுதா? பாத்தா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவ புள்ள பிடிக்கிறவ இல்லம்மா, உன் புருஷனையே பிடிக்கிறவ, உன் சக்களத்தி. என்னது சக்களத்தியா? அடியே, நான் யார் தெரியுமில்ல? மதுரக்காரி. ஏய், நான் யார் தெரியுமில்ல? மைசூர்காரி. எங்க 2 பேருக்கும் குறுக்கால வந்த உன்னை பெருக்கி வெளியே போட்டுடுவான். ஏய், நான் என்ன செய்வேன் தெரியுமா? அப்படியே 2ஆ வகந்துருவேன், தெரிஞ்சுக்க. வகந்துருவேனே? எங்க என்ன கை நீட்டி அடிக்கிறேன்? ஏண்டி என்ன அடிச்சுட்டல்ல, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி, தெரிஞ்சுக்க. அடியே, சவால் விடுறிய? சவாலு டச்சி, போடி வெளியே. போடி. ஐய், இங்க என்னடி வேடிக்கை? போய் வேலை பாருப்பா. கண்ணம்மா, இதுக்கு தான் சொல்றது, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பேசாம உங்க ஊருக்கே போயிருமா? என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் ஊருக்கு போன்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் இருப்பேன். அதுக்கேண்டிமா ஏமால் இப்படி எரிஞ்சு விழற? எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சு போச்சு. புருஷனை முந்தானக்குள்ளேயே முடிஞ்சு வச்சுக்கணும். வெளியே விட்டா கண்ட கண்ட கழுதுங்க எல்லாம் மேஞ்சிரும். நீ என்னடிமா சொல்ற? நான் விரதம் இருக்கேன் இப்படியே இருந்தா என் சந்தோஷம் எல்லாம் போயிடும். அதை இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணம்மா, கண்ணம்மா, ஜூலி கோவமா போறாளே, நீ அவளை கோச்சிக்கிட்டியா? வந்தா அடிச்சே விரட்டிட்டேன். இனிமே அவங்க வரவே மாட்டா. அடி பாவி, நீதான் வெள்ளிக்கிழமை விரதம் சொன்னேன், நான் தான் அவளை வர சொன்னேன். இது பாருங்க, விரதமா கிடையாது. அப்ப வியாழக்கிழமைக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில என்ன வரும்? சும்மா இருங்க. மல்லிகை பூவா? எனக்கு அல்வா கிடையாதா? கொண்டு வந்தேன், வரவில்லை, ஜூலி புடிங்கிட்ட. இன்னும் நீங்க விளையாட்டு புள்ளியாவே இருக்கீங்க. வாங்க. ஐயோ, அப்பா உனக்கும் எனக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கான வழியே தெரியல. அதனால நாம 2 பேரும் கூட்டு சேர்ந்து குழந்தை பத்துக்கலாங்கிறியா? எதுக்கு கூட்டணி அமைக்கணும்னு ஒரு விவசாயம் இல்லாம போச்சுடா. அப்ப சொத்தை அடையறதுக்கு என்னதான் வழி? இனிமே இந்த வீட்டு ஆம்பளையில நான் நம்ப போறதில்ல. இதுக்கு ஒரே வழி, இன்னும் ஒரு வாரத்துல அந்த வக்கீல நான் மடக்க போறேன். அடியே, என்னடி கை மாறிட்ட? அப்ப வக்கீல் சித்தப்பா எப்ப வருவாரு? முடிவே பண்ணிட்டீங்களா? சும்மா இருங்க. நான் எதுக்கு இந்த வீட்டை தண்டத்துக்கு இருக்கணும்? நான் சொல்ல வரதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. அந்த வக்கீலுக்கு பாட்டில் வாங்கி கொடுத்து அந்த ஆள் மனச மாத்தி உயில நம்ம பேருக்கு மாத்திட்டா சொத்து நமக்குத்தான். அடாடாடாடா, ஒரு ஆளை க்ளோஸ் பண்றதுக்கு சில பெண்கள் என்ன ஐடியா கொடுக்கறாங்க. உங்களை நம்புனாங்க. அம்போ. குட் மார்னிங். குட் மார்னிங். காமாட்சி, எப்படி மறக்க? வக்கீல், இந்த வீட்டுல நான் ஒரு ஆம்பளை இருக்கேங்கிறதையே மறந்துட்டீங்களா? இருக்கிறீங்களா? இருந்துட்டாலும் ஏமா அப்படி சலிச்சுக்கிற? ஐயா கும்பிடுறேன், இங்கே நின்னு பேசுங்க ஐயா. ஆமா, வீட்டுல 2 பொம்பளைங்க இருக்கிறீங்க, ஏதாவது விசேஷம் உண்டா? ஏது விசேஷம்? எல்லாம் வெறும் வயிறாத்தான் இருக்கு. ஏன் காலையில டிபன் சாப்பிடலையா? காமாட்சி, கவலைப்படாத, உங்களுக்கு வழி பண்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். மேற்கொண்டு நீங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கு கீழ்கொண்டு ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு, அவர் அருள் புரிவார். அப்படியா? முதல்ல நான் சாமியார்கிட்ட வழி கேட்கிறேன். கண்ணம்மா, சாமியார் வந்துட்டாரு. இனிமே சொத்து எனக்கு தான். நான் தான் வாரிசு. யாரோ சேர்த்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு ஏன் அலையறீங்க? சுயமா சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க. புள்ளைய பேடி புள்ளைய வேணும். காலையில இருந்து படுக்க போற வரைக்கும் புள்ள வேணும் கேக்குறீங்களே. கடையில இருக்குது காசு கொடுத்தாங்க. உங்க ஏன் அந்த பொண்ணை போட்டு இந்த அடி அடிக்கிறேன்? பின்ன என்னங்க, எவனோ ஒரு மாங்கா மடையன் புள்ள பிறந்தா தான் சொத்து கிடைக்கும்னு உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டானா. அதுக்காக 24 மணி நேரமும் புள்ள வேணும்னு சொல்ல முடிக்கிட்டு இருக்கா. கேப்பியாடி கேப்பியா? கோவிந்தா, கோபாலா. சாமி, இங்க ஒரு சாமியார் வந்திருக்காரு, அவரை பாத்தீங்களா? நான் தான். அப்படியா? இதான் என்னோட சம்சாரம் கண்ணம்மா. எங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனபோல மாங்கல்யம். நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா சீக்கிரமே குழந்தை பிறந்துரும். 6 மாசம் இருந்து பார்த்தமே ஒரு பலனும் இல்ல. அதான் டெஸ்ட் டியூப் வழியா குழந்தை பெத்துக்கலாம் தீர்மானம் பண்ணிட்டோம். டெஸ்ட் டியூபா? சிவா சிவா,
அது பாவம் இல்லையா? பாவமாவது புண்ணியமாவது பெரியவர் மட்டும் எங்க பேர்ல சொத்தை எழுதி வச்சிருந்தா நாங்க ஏன் இப்படி எல்லாம் முயற்சி பண்ண போறோம்? ஏங்க இப்படிப்பட்ட பாவத்தை பண்றீங்களே, பெரியவர் ஆத்மா சாந்தி அடையுமா? பெரியவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சானா அடையாட்டி எனக்கு என்ன, நமக்கு சொத்து தான் முக்கியம். நீ உள்ள போ. என்னங்க நீ போ, நீ போ. வாங்க. சிவசிவா, வருக வருக. இங்க சாமியார் யாரு? இவர்தான் சாமியார். பின்ன என்ன மாமியாரா? இவங்க ஏன் இப்படி சாப்பிடுறாங்க? இன்னைக்கு இங்க அண்ணா இறந்த நாள். அண்ணா நினைவு நாள நான் மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்கேன். இவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. சும்மா இருங்க, இந்த பக்கம் வாங்க. ஐயா, உங்க சக்தியால எனக்கு புள்ள வரம் கொடுங்க. சக்தியே நீங்க தானேம்மா, நான் வெறும் சவம். ஏமா, இந்த வீட்டு பெரியவர் செத்து போய் இன்னையோட 1 வருஷம் ஆகுதுன்னு சொன்னாங்க. நீங்க திவசம் கொடுக்கலையா? தேவசமா தேவசம்? ஏடா கூடமா உயிர் எழுதி வச்சு என் வயிற்றுல கூட்டிட்ட கிழவனுக்கு தேவசம் இருக்கேடா? செத்து போனவங்களை பத்தி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. நல்லா சொன்னீங்க. அவர் உயிரோட இருக்கும்போது ஞாபகம் வச்சிருந்தாங்க. அவர் செத்த உடனே எல்லாரும் டீல்ல விட்டாங்க. சும்மா இருங்க, விஷயத்துக்கு வருவோம். சாமியார, குழந்தை பிறக்க வைக்கிற மாதிரி சிட்டுக்குருவி லேகி ஏதாவது கைவசம் இருக்கா? யாருக்கு? இதுக்குதான். ஏண்டி, அவர்கிட்ட போய் சிட்டுக்குருவி லேகியம் கேக்குறியே? அவர் என்ன லேகியம் விக்கிறவரா? யோகி. எங்கிட்ட அதெல்லாம் கிடையாதுமா. வேற என்னதான் வச்சிருக்கீங்க? அவர்கிட்ட என்ன இருக்கு? உத்தராட்ச கொட்டை, வேட்டி, சட்டை, தாடி இதுதான் இருக்கு. யோ, அப்புறம் நீ எல்லாம் என்னையா சாமியாரு? உனக்கெல்லாம் ஒரு காவி சட்டை, கழுத்துல உத்ராட்ச கொட்டை. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த நடக்கிறத வேற. ஏய், ஆமா, ரொம்ப பேசாத, சாபம் விட்டுருவாரு. சும்மா இருங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விடக்கூடாது. சிவசி, சாமி, இந்த புறத்தை பார்த்துட்ட, அந்த புறத்தையும் பாரு. சாந்தி. வாங்க வக்கீல் சார். என்னம்மா சாந்தி, வீட்டுல பூஜை எல்லாம் தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு. என்ன விசேஷம்? இன்னைக்கு எங்க பெரியப்பாவோட திவசம். வீட்டுக்கு சாப்பிட சாமியார் யாராவது கூப்பிடலாம் நினைச்சோம். நல்ல வேளை நீங்களே கூட்டிட்டு வந்துட்டீங்க. சுவாமிகள் பத்ராஜலத்திலிருந்து பசியோட வந்திருக்கிறாரு. இலையில உட்கார்ந்தாரு, ஒரு பருக்க கூட விட மாட்டாரு. வாங்க சாமி, உள்ள வாங்க. வாங்க போங்க. என்ன சாந்தி, பரிமாறதை விட்டுட்டு சாமியாவே பார்த்துக்கிட்டு இருக்க? இவங்களை பார்த்த உடனே எங்க பெரியப்பா ஞாபகம் வந்துருச்சு. அதாங்க. உங்க பெரியப்பா மேல வச்சிருக்க பாசத்தினால உனக்கு அப்படி தோணுது. சாம்பார் விடுமா? ஏன் தம்பி, நீ முன்கோபக்காரன் இல்ல, இப்போ எப்படி இருக்கிற? நான் முன்கோபக்காரன் உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? அது வந்து சுவாமிகள் ஞான திருஷ்டியில சொல்லல, நான் சொன்னேன். நான் முன்கோபக்காரனா இருந்தேன், இப்ப இல்ல. சாமிக்கு சாம்பார் ஊத்துமா? என்னம்மா இது? பாவக்கா. எங்க பெரியப்பாவுக்கு பாவக்கான்னு ரொம்ப பிடிக்கும். பாவக்காயா? அத நீ வைக்காதம்மா, நானே வச்சுக்கிறேன். ஏன்? அம்மா, யார் மேல நாம ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருக்கிறோமோ அவங்களுக்கு இந்த கசப்பான பாவக்காயை பரிமாறினவங்க உறவு முறிஞ்சு போயிடும்னு ஒரு பழைய நம்பிக்கை. சாந்தி, உங்க பெரியப்பா ஸ்தானத்திலிருந்து தான் நான் சாப்பிடுறேன். இப்ப ஏற்பட்டிருக்கிற புது உறவு இனிமே முறியக்கூடாதுமா. சரதான், சாமியாரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உறவுக்காரனா மாறலான்னு பாக்குறீங்களா? நல்ல டெக்னிக்குங்க. உறவும் பாசமும் மனசுல தாங்க இருக்கு, பணத்துல இல்ல. கரெக்ட். செத்து போனானே இவ பெரியப்பன், எனக்கு பால்ய ஃப்ரெண்டு. பணம் பணம்னு பேயா அலைவான். பாசங்கிறது துளி கூட கிடையாது. கெட்ட கொடுமைக்காரன். மாமா, அப்படிலாம் பேசாதீங்க. என்னால தான் அவர் செத்து போயிட்டாரு. என்ன பிரிஞ்சிருக்க முடியலங்கிற வேதனையிலேயே அவரு போயிட்டாரு. ஆனா எங்க இருந்தாலும் அவரோட ஆத்மா என்ன வாழ்த்திக்கிட்டே தான் இருக்கும். என்ன சாமியாரே, ஏன் கண் கலங்குறீங்க? ஒண்ணும் இல்ல, காரம். ஆமாமா, செத்து போன நாக்குக்கு இப்பதானே உயிர் வந்திருக்குது. சாந்தி, அவர் தான் காரம்ன்றல, ஸ்வீட் எடுத்து வை. என்ன ஆளுக்கு 2 ஸ்வீட்? ஒண்ணு இறந்து போன எங்க மாமா தவசத்துக்கு, இன்னொன்னு சாந்தி. சும்மா இருக்க. சாந்தி சும்மா இருங்கன்னு சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகம் வருது. சந்தேகமே இல்ல, சாந்தி கூடிய சீக்கிரம். ஏய் சாந்தி, ஏய்